வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். நம்ம சேனல்ல ஒரு மோட்டோரோலா மொபைல் ஃபோன் ரிவ்யூ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மோட்டோரோலா வந்து ஒரு புதிய மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. Moto G8 பவர் லைட், பயங்கரமா இருக்கு பேரு. ஸோ இந்த மொபைல் ஃபோனுடைய என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன். இதோடைய விலை 8,999 rupees. ஸோ இந்த விலைக்கு இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த Moto G8 பவர் லைட் மொபைல் போனை பத்திய விவரங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி குயிக்கா அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கறதை பார்த்துட்டு வந்துருவோம். ஆல்ரைட், ஸோ பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. மொபைல் ஃபோனுடைய டிசைன் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஒரு ப்ளூ கலர் பிளாஸ்டிக்கால பண்ணப்பட்ட மொபைல் ஃபோன் தான். பட் ஒரு ப்ளூவும் பிளாக்கும் சேர்ந்து ஒரு கிரேடியன்ட்ல ஒரு மேட் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்கு, வித்தியாசமாவும் இருக்கு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்கிற அந்த இடம் வந்து அழகா ப்ளூ கலர்ல மோட்டரோட லோகோ போட்டுறது பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு. கீழ்ப்புறத்துல பாத்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் மற்றும் ஒரு மைக் இருக்கு. மேல் புறத்துல 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்கு. ஒரு சைடுல பவர் மற்றும் வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் வந்து டெக்ஸ்சர் கொடுத்திருக்கிறதுனால இருட்டுல கூட உங்களுக்கு கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். இந்த சைடுல சிம் கார்டு ட்ரே, 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் ஒரே நேரத்தில் போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பின்புறத்துல 3 கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த கேமரா பத்தி விவரமா சொல்றேன் உங்களுக்கு. கேமராக்கு கீழே பேக் ஃபேசிங் ஸ்பீக்கர்ஸ். இது கொஞ்சம் பழைய டிசைன் மாதிரி இருக்கு. கேம் விளையாடுறப்போ கையில பிளாக் ஆகாம உங்களுக்கு இருக்கும். மேட் ஃபினிஷிங் இருக்கிறதுனால மொபைல் போன் கையில பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு கிரிப்பா இருக்கு. சாலிடான மொபைல் போன். அதை விட முக்கியமான விஷயம்னா இதுல வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கோட்டிங் கொடுத்திருக்காங்க. IP ரேட்டிங் அதெல்லாம் ஒன்றும் வாங்கல. பட் லைட்டா தண்ணி ஏதாச்சும் ஸ்பிளாஷ் ஆயிட்டா இந்த மொபைல் போனுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு போட்டிருக்காங்க. மொபைலோட டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ஒரு 6.5 inch HD+ டிஸ்பிளே, IPS LCD பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நிறைய மொபைல் போன் இந்த பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாட்ச்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்க இன்னும் டிராப் நாட்ச் தான் கொடுத்திருக்காங்க. அந்த டிராப் நாட்ச்க்குள்ள ஒரு 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. ஒரு HD டிஸ்பிளே இருந்தாலும் டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் அக்யூரேட்டா இருக்கு. வியூயிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்கு. ஓவர் சேச்சுரேஷன் இல்லாம நேச்சுரல் கலர்ஸ் உள்ளபடி காமிக்குது. இந்த மொபைல் ரன் ஆயிட்டு இருக்கிற ப்ராசஸர் பாத்தீங்கன்னா மீடியாடெக்கினுடைய ஹீலியோ P35 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. நல்ல வேளை இந்த P22 ப்ராசஸர் அவங்க கொடுக்கல. ஒரே வேரியன்ட் தான், 4GB RAM மற்றும் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். சென்சர்னு பாக்குறப்போ முக்காவாசி எல்லா சென்சரும் கொடுத்துட்டாங்க. அந்த ஓரியன்டேஷன் சென்சர் மட்டும் கொடுக்கல. மேப்ல நேவிகேஷனுக்காக காம்பஸ்க்காக யூஸ் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான சென்சர், அதை மட்டும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அன்றாட வாழ்க்கையில நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸும் தாராளமா அதில் யூஸ் பண்ணலாம். ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் மொபைல் போன்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கிறோமோ அதை ஒரு 10% கூடவே இருக்குன்னு சொல்லலாம். இதுல ஹெவியான கேம்ஸ்லாம் நான் விளையாண்டு பார்த்தேன். Asphalt 9, PUBG இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடலாம். ஆனா நிறைய ஃப்ரேம் டிராப்ஸ் இருக்கு. ஹை எண்ட் கேம்ஸ் விளையாடுறப்போ ஒரு நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல இருக்காது. பட் ஒரு நார்மலான கேம்ஸ், ஒரு ஹாப்பியான கேம்ஸ், சின்ன கேம்ஸ்லாம் நீங்க விளையாண்டீங்கன்னா இந்த மொபைல் நல்லாவே தாக்குப்பிடிக்குது. மொபைலுடைய பின்புறத்துல உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது, அக்யூரேட்டா இருக்கு. ஆனா ஃபேஸ் அன்லாக் கிடையாது. ஸ்பீக்கருடைய குவாலிட்டி தரமா இருக்கு. ஆனா ரொம்ப லவுடான ஸ்பீக்கர்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் கிடையாது. எல்லா விதமான கனெக்டிவிட்டியும் கொடுத்திருக்காங்க. ஆனா வைஃபைல வந்து சிங்கிள் பேண்ட் 2.4 GHz மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. டூயல் பேண்ட் வைஃபை இதுல சப்போர்ட் பண்ணாது. ஆனா வைஃபை ஹாட்ஸ்பாட் இதெல்லாம் இருக்கு. மொபைலுடைய கேமராவை பத்தி பார்ப்போம். இப்போ பின்புறத்துல 3 கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேல மேக்ரோ கேமரா, இது வந்து 2 MP கேமரா. அதுக்கு அடுத்தபடியா மெயின் 16 MP கேமரா கொடுத்திருக்காங்க. அப்பர்ச்சர் f2.0. அதுக்கு கீழே டெப்த் சென்சர் 2 MP டெப்த் சென்சர், f2.4 அப்பர்ச்சர். கேமரா யூஐ ரொம்ப சிம்பிளா இருக்கு. எக்ஸ்ட்ரா தேவையில்லாத ஃபீச்சர்ஸ், நிறைய ஃபீச்சர்ஸ்ல இது கிடையாது. ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் மொபைல் போன்ல என்ன இருக்கணுமோ அது இருக்கிறது ஒழுங்கா வேலை செய்யுது. பிக்சர் சாம்பிள்ஸ்லாம் பாருங்க, ஆஹா ஓஹோன்னு அருமையா சொல்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஆவரேஜ் போட்டோஸ் எடுக்கலாம். நைட் மோட்லாம் இதுல கிடையாது. லோ லைட் கண்டிஷன்ஸ் நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா நாய்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் லைட் கண்டிஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பிக்சர்ஸ் ஓரளவுக்கு ஷார்ப்பா அக்யூரேட்டா இருக்கு. எக்ஸ்போஷர் கரெக்டா இருக்கு. போர்ட்ரேட் மோட்ல நீங்க பிளர் லெவல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனா எட்ஜ் டிடெக்ஷன் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. மேக்ரோ மோடும் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில இந்த மேக்ரோ மோட்ல நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த எதிர்பார்ப்பு ஓரளவுக்கு மீட் பண்ணுது. ஃப்ரண்ட் கேமராலையும் சரி, ரியர் கேமராலையும் சரி 1080p வீடியோஸ் எடுக்கலாம். நீங்க எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்ல அதுல கிடையாது. வீடியோ சாம்பிள்ஸ் பாருங்க. அடுத்தபடியா சாஃப்ட்வேர். இந்த மொபைல் பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு, எந்த விதமான எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ், ப்ளோட்வேர்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது.
கிடையாது. கூகுள் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு. மோட்டோரோலா கூட அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் தனியா கொடுக்கல. இதுல சில நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ்ல லைட்டா மாறுதல் பண்ணிருக்காங்க. அந்த கேமரா மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்ல செட்டிங்ஸ்குள்ள இந்த மோட்டோரோலா மொபைல் போனுக்காக பிரத்யேகமா இருக்கக்கூடிய சில ஜெஸ்டர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது மொபைல்ல 2 தடவை நீங்க சாப் பண்ணீங்கன்னா ஃபிளாஷ் லைட் வர்றது, ட்விஸ்ட் பண்ணா கேமரா ஓபன் பண்றது, திருப்பி ட்விஸ்ட் பண்ணா ஃப்ரண்ட் கேமரா ஓபன் ஆகுது. இந்த மாதிரி மோட்டோரோலா மொபைல் போன்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ஜெஸ்டரும் இதுல கொடுத்திருக்காங்க. டார்க் மோட் வந்து இருக்கு, ஆனா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு என்ன கொடுக்குதோ அந்த டார்க் மோட் மட்டும் தான் இருக்கு. சோ வாய்ஸ் ரெக்கார்டிங், இந்த 3 ஃபிங்கர் வச்சு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது, ஆப் லாக், இந்த மாதிரி பல முக்கியமான ஃபீச்சர்ஸ் எதுவுமே ஸ்டாக் ஆண்ட்ராய்டுல உங்களுக்கு கிடைக்காது. ஆனா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஆட் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு அவங்க கொடுத்துருக்கிற இந்த ஹார்ட்வேரை எக்ஸ்ட்ராவா அதிகமா லோட் பண்ணாம தேவையான சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பேட்டரின்னு பார்த்தோம்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு 10 வாட் சார்ஜ் தான் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சார்ஜ் பண்றதுக்கு 2.5 ஹவர்ஸ்க்கு மேல ஆகுது. ஆனா ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா நார்மல் யூசேஜுக்கு மொபைல் போன் கல்லு மாதிரி 2 நாள் நிக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் லோ பவர் ப்ராசஸர், HD டிஸ்பிளே மற்றும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. இந்த Moto G8 பவர் லைட் மொபைல் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா இது இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா அவங்க Android 10 இன்னும் கொடுக்கல. எப்ப கொடுப்பாங்க, இல்ல கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறதும் தெரியல நமக்கு. Android 9 தான் இப்போதைக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த மொபைல் போனுக்கு இருக்க இன்னொரு அட்வான்டேஜ், இதுல இருக்கிற 5000 mAh பேட்டரி சாலிடா 2 நாள் உங்களுக்கு வருது. வாட்டர் ரெப்பலண்ட் டிசைனோட பாக்குறதுக்கு லுக்கா இருக்கிற ஒரு அழகான மொபைல் போன். மோட்டோரோலா கம்பெனி அப்படிங்கிறது தரமா நம்பி வாங்கக்கூடிய ஒரு பிராண்ட். மற்ற கம்பெனி எல்லாம் வேணாம், எனக்கு மோட்டோரோலா மொபைல் போன் தான் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அது உங்க பட்ஜெட் வந்து 10,000 ரூபாய்க்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இந்த மொபைல், அதாவது 8999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்கிற இந்த Moto G8 பவர் லைட் தாராளமா நீங்க வாங்கலாம். ஆனா என்னைய பொறுத்த மட்டும் இந்த மொபைல் போன்ல ப்ராசஸர் ஒரு மிகப்பெரிய டிராபேக். Android 10 அவங்க கொடுக்கல. கேமரா அப்ளிகேஷன்ஸ்ல ரொம்ப லிமிடெட் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு. கேமராவுடைய அவுட்புட் குவாலிட்டியும் ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ மார்க்கெட்ல இன்னைக்கு நிறைய மொபைல் போன், நிறைய சாய்ஸ் நமக்கு இருக்கு. இந்த மொபைலை பத்தின வேற சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. ஆனா ப்ராடக்ட் பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணாதீங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.